பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:1 விசுவாசம் என்பது நம்பக்கூடிய உறுதியும் காணக்கூடாதவையின் நிச்சயமாய் இருக்கிறது. இதை 2 சென்டென்ஸாய் பார்க்கலாம். விசுவாசம் என்பது நம்பக்கூடிய உறுதி. இரண்டாவது, விசுவாசம் என்பது காணக்கூடாதவையின் நிச்சயம். நிச்சயத்திற்கும் உறுதிக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லை. முதலாவதில் விசுவாசம் என்றால் என்ன? தேவன் மேல் நாம் வைக்கும் திட நம்பிக்கை. தேவனை பார்க்க முடியவில்லை என்றாலும் உணரக்கூடிய நம்பிக்கை. இவைகள் எவற்றில் உள்ளடங்கி இருக்கிறது என்றால் உறுதி, நம்பிக்கை, காணக்கூடாத உணர்வு. நம்மால் தேவனை காண முடியாத போதிலும் நாம் தேவன் மேல் வைக்கும் அன்பு, விசுவாசம், பக்தி, வைராக்கியத்தில் உறுதியாய் நிற்பதுதான் விசுவாசம். விசுவாசத்திற்கு சாட்சியும் ஆதாரமும் தேவைப்படுகிறது. உதாரணமாய் நம் கண் முன்பாக ஒரு மனிதர் வந்து நின்று அவருடைய தேவைகளை குறித்தும் இல்லை அவருடைய குறைகளை குறித்து நம்மிடத்தில் சொல்லுவாரானால் மனிதர்களாகிய நாம் அவ்வளவு எளிதில் நம்பக்கூடியவர்கள் இல்லை. அவரை விசாரித்து அவர் எப்பேற்பட்ட சாட்சி உடையவர் என்பதை தீர்மானம் செய்த பிறகுதான் அவருக்கு உதவுவதா, அவரை நண்பனாய் ஏற்றுக்கொள்வதா அப்படி என்று அவர் மேல் விசுவாசம் உருவாகிறது. இதுதான் மனிதனுடைய இயல்பு. அதனால் தேவன் இந்த உலகத்தில் நமக்கு சாட்சியின் மூலமும் ஆதாரங்களின் மூலம் நமக்கு நம்பிக்கை வரும் அளவு தேவன் இந்த உலகத்தில் உறுதிப்படுத்தியிருக்கிறார். மேகம் போல திரளான சாட்சிகளை இந்த ஜீவ புத்தகத்தில் நம்மால் பார்க்க முடியும். நேரம் இல்லாததினால் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். தேவன் நம்மை உண்டாக்கினவரும் தாயின் கருவில் உருவாக்கினவருமாய் இருக்கிறதினால்தான் நாம் அவர் மேல் முழு நம்பிக்கை உள்ள விசுவாசமாய் இருக்கிறோம். நாம் அவர் மேல் முழு நம்பிக்கையாய் விசுவாசிக்கிறோம். சாட்சி, விசுவாசத்தின் ஆதாரமே சாட்சிதான். அந்த ஆதாரத்தை நம் கண்களால் பார்த்தால்தான் நாம் நம்பக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அதற்காக தேவன் இந்த உலகத்தில் என்ன சாட்சிகளை வைத்தார் என்று நாம் பார்க்கலாம். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தார் என்று சொல்கிறோம். அந்த வார்த்தையின் மூலம்தான் இந்த வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது. வார்த்தையின் மூலம்தான் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். இங்கே வலுவுறுத்தி நமக்கு நிரூபித்திருக்கிறார் நம் தேவனாகிய கர்த்தர். இரண்டாவதாக, அவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து நம் பாவத்திற்காக, நம் சாபத்திற்காக அவர் மரித்து நாம் நீதியிலே ஜீவிக்கும்படி தன்னை சிலுவையில ஒப்பு கொடுத்தார். மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தார், பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பது சாட்சி இங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இவைகள் தான் நம்பக்கூடியவைகளின் உறுதி. இரண்டாவதாக பார்க்க போகிறோம் காணக்கூடாதவைகளின் நிச்சயம் என்று. இங்க இந்த வேதாகமத்திலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் காணாத ஒரு விஷயத்தை தேவன் செய்து முடிப்பார் என்று, நிச்சயமாய் செய்வார் என்று விசுவாசத்தினால் தேவனுக்கு கீழ்ப்படிந்த சில பரிசுத்தவான்களை நாம் இந்த வேத வாக்கியத்தில், வேத புத்தகத்தில் நாம் பார்க்கலாம். முதலாவதாக ஆபேலை நாம் பார்க்கிறோம். ஆபேல் தலையீற்று ஆடுகளை கொண்டு போய் தேவனுக்கு காணிக்கையாய் அவர் கொடுத்தார் என்று. தேவனை அவர் கண்டதில்லை, ஆனாலும் என் காணிக்கையை என் தேவன் அங்கீகரித்து கொள்வார் என்று நிச்சயத்தின் நிமித்தம் அவர் அப்படி தேவனுக்கு காணிக்கைகளை ஒப்புவித்தார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் யோனோக். யோனோக்கை குறித்து தேவன் முன்னமே சாட்சி கொடுத்திருந்தார். இவர் தேவனுக்கு பிரியமான மனிதனாய் இருந்தபடியால் இவர் மரித்து போவதில்லை, இவர் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்று சொல்லப்பட்டிருந்தது.
அவர் அதை அப்படியே அந்த நிச்சயத்தை விசுவாசத்தினால் தேவனுடன் சஞ்சரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக அப்ரஹாமை நாம் பார்க்கிறோம். அவரை தேவன் பார்த்து, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் சொல்லும் இடத்திற்கு புறப்பட்டு போ என்று சொல்கிறார். அவர் எப்பேற்பட்ட இடத்திற்கு நம்மை அனுப்ப போகிறார் என்பதை கூட அவர் யோசிக்காமல், தேவன் நிச்சயமாய் செய்து முடிப்பார், காணாத ஒரு விஷயமாய் இருந்தாலும் இதை நிச்சயமாய் என் தேவன் செய்வார் என்ற விசுவாசத்தினால் கீழ்ப்படிந்தவராய் தேவன் சொன்ன இடத்திற்கு அவர் சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் நோவாவை. நோவா நீதிமானாய் இருந்து அவர் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தேவன் இப்படி 500 முழம் நீளமும் 50 முழம் 50 முழம் அகலமும் 30 முழம் உயரமான ஒரு பேழையை நீர் உண்டு பண்ணும், நான் மழையை வர பண்ண போகிறேன் என்று தேவன் அவருக்கு சொன்னபோது, அவர் காணாத ஒரு விஷயத்தை தேவன் நிச்சயமாய் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையிலும் அந்த விசுவாசத்தினாலும் அவர் அந்த பேழையை செய்தார். இதன் பேர்தான் காணக்கூடாத நிச்சயம். நிச்சயமாய் இது நடக்கும் என்பதற்காக இங்க நாம் கூட நமக்காக தேவன் செய்த வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில நிறைவேறும் என்று நாம் காணாத காரியத்தை நிச்சயமாய் நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம் அல்லவா? இதுதான் காணக்கூடாத நிச்சயம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையில தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தங்களை செய்து முடிக்கும் வரையில கைவிட மாட்டார் என்று நிச்சயமாய் காணக்கூடாததை நாம் விசுவாசிக்கிறோம் அல்லவா? இதுதான் காணக்கூடாத நிச்சயம். காணக்கூடாத விசுவாசத்தின் நிச்சயம் என்னவென்றால், பரலோக ராஜ்யம், தேவனுடைய வருகை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவன் மூலமாய் நாம் சுதந்தரித்துக் கொள்ள போகிற நித்திய ஜீவன், இவைகளை நம்மால் காண முடியாது. ஆனாலும் இவைகளை நாம் நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம். காணக்கூடாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்பதை இந்த வாக்கியத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் என்றென்றும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.